மச்சான் என்னதான் ஆஃபீஸில் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எல்லா சாட்டர்டேவும் உங்களோட இருக்கும்போது எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குடா. ஃபேக்ட் மச்சி. அதுக்காக தான் மச்சான் நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் சாட்டர்டே மீட் பண்ணுறதை நம்ம ஸ்கூல்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆமாம், உன் வேலைலாம் எப்படி போகுது? அது ஏன்டா கேட்குறேன். என் மேனேஜர் டார்கெட்டை முடிச்சு கொடு சாவடிக்கிறான். நீ வேலைக்கெல்லாம் போறியா என்ன? சரி மச்சான், டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் வீக் சீக்கிரம். சரி மச்சான், கிளம்பலாம். ஒரு பைக்கை வச்சு என்னெல்லாம் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி பைக்கில் என்ன ரேட்டாக இருக்கும்? என்ன ஒரு 1.5 to 2 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும். சே, நம்மளும் ஸ்கூல் டேஸ்லேருந்து பைக் வாங்கணும்னு நினைக்கிறோம் மச்சான். வாங்கவே முடியல. டேய், வாங்குற 12,000 ரூபா சம்பளத்துக்கு நம்மலாம் பைக் வாங்கணும்னு ஆசைப்படலாமா? ஏன் ஆசைப்படக்கூடாது? எல்லாரும் ஏன் தனித்தனியாக பைக் வாங்கணும்? எல்லாரும் சேர்ந்து சம பைக்காக லோனில் வாங்கிடலாம். இன்ஸ்டால்மெண்ட்டை ஷேர் பண்ணி கட்டிக்கலாம். ஐடியா செம்மையாக இருக்குது. பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் வராது. உங்க எல்லாருக்கும் ஓகேல? சரி, என்ன வண்டி வாங்கலாம்? வெல்கம் சார். ஹேய், வா மச்சான். ஹாய்டா. ஹாய்டா, சாப்பிட்டியா? மச்சான், வண்டி எங்க? பார்க்கிங் லாட்ல விட்டுருக்கேன்டா. மச்சான், பைக்கு சீனா இருக்குடா. என்ன மைலேஜ் தான் கொஞ்சம் கம்மி. நம்ம ரோட்ல 130 வரைக்கும் போகுது மச்சான். சான்ஸே இல்லை. பா. ஏய், நான் ஈஸியாக 150 வரைக்கும் போனேன். சரி, பில்லு புக்கெல்லாம் நீ தானே வச்சிருக்க? சர்வீஸ் கூப்பன்லாம் அதில் தான் இருக்கு. அப்புறம் அடுத்த வாரம் கொஞ்சம் லேட்டாக மீட் பண்ணடா, எனக்கு மார்னிங் இன்டர்வியூ இருக்கு. இந்த வாட இல்ல ஆச்சு, தூக்கிட்டாங்களா? டேய், தூக்கலாம் இல்லடா, அதை விட இது கொஞ்சம் பெட்டர் ஜாப்பு. ட்ரைனிங்லேயே எனக்கு 25,000 வரைக்கும் சேலரி வருது. அதான் மார்னிங் வண்டி வேணும். கம்மிங் சாட்டர்டேவா? ஆமாண்டா. மச்சான், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட படத்துக்கு போண்டா. வண்டி வேண்டா? டேய், அவன்கிட்ட என்ன சொல்லி சமாளிச்சு விடா, லைஃப் மேட்டரா. மச்சான், சான்ஸே இல்லை. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், வண்டி எடுத்துட்டு போனால் செம்ம சீமாயிடும். டேய், படத்துக்கு எப்போ வேணாலும் போய்க்கலாம்டா. இன்டர்வியூ இப்போ போயிடுச்சுன்னா எப்படா வரும்? ஊர் சுத்தரன்னு போற, உன் ஃப்ரெண்டு வண்டி யாருதுன்னா எடுத்துட்டு போ. என்னடா உன் வண்டி மாதிரி பேசுறா? சண்டை போடுறீங்க. முதல்ல என்னடா எதுக்குடா சண்டை போட்டுருக்கீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், வண்டி எடுத்த பிரச்சனை வரும். ஒரு நிமிஷம் இருடா. டேய், உனக்கு எப்போ இன்டர்வியூ? எனக்கு 9 மணிக்கு இன்டர்வியூ. 9 மணிக்கா? மச்சான், உனக்கு எத்தனை மணிக்கு மச்சான் படம்? 12:40டா. 12:40 தானே மச்சான்? இரு. டேய், நீ 11 o'clock கொடுத்துட்டியா வண்டியை? அதெல்லாம் தெரியல மச்சான். உனக்கு ஒரு 11 o'clock வண்டி இருந்தா ஓகே இல்ல? பாத்துப்பல. ஓகேடா மச்சான், எப்படியாவது கொண்டு வந்து குர்றா. பாவம்டா, லவ்ன்றான். சரி சரி, பார்க்கலாம். இதுக்கு போய் ஏன்டா சண்டை போடுறீங்க? எப்படா வருவான் அவன்? வந்துடா, வாடா உட்காடுறா. டேய் வாடா. டைம் ஆயிடுச்சு மச்சான். மச்சான், வந்துட்டேன்டா. மச்சான், சாரி மச்சான். ஏச்சி குடே. பார்த்து போ மச்சான். டேய், பார்த்து போடா.
இதாங்க எல்லா ஆக்சிடெண்ட்ஸ்க்கும் முக்கியமான காரணம். டைமுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பைக்கை செம ஹாஷாக ஓட்டுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வருஷத்துக்கு 100கணக்கான பேர் ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க. டைமுக்கு போகலன்னா அப்படி என்ன நடக்க போகுது? ஒரு சண்டை வரும், ஒரு வாய்ப்பு போகும், அதையும் தாண்டினா ஒரு வேலை போகும். ஆனால் உயிரே போனால்